இறங்கி வெளியே வைப்பா. சார் நீங்கள் உள்ளே வந்துக்கோங்க சார். எங்கே போகணும்? நீ இறங்கி வெளியே வைப்பா. சார் சொல்லுங்கள் சார். என்ன பண்ணிட்டு இருக்க? சார் பிஸ்னஸ் பண்ணிருக்கேன். யோ அதை கேட்கலையா? சீட் பெல்ட் போடாம வந்துட்டு இருக்க. சார் ஃபோன் வந்துச்சுங்களா, ஃபோன் பேசுகிற அவசரத்தில் சீட் பெல்ட் போட மறந்து. ஓ இல்லை ஃபோன் வேறு பேசிட்டு வந்துட்டு இருக்கியா? 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கிற, சீட் பெல்ட் போடாமல் இதில் ஃபோன் வேறு பேசிட்டு எங்கிட்டயே சொல்லிட்டு இருக்கேன். என்ன தெனா விட்டு? சார் சாரி சார், அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க சார். உங்களுக்கு என்ன சார் தெரியும் அதை பற்றி எல்லாம்? அதனால தான் ஃபோன் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஓ சீட் பெல்ட் போடாமல் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் எப்படியா வண்டி ஓட்டிட்டு வந்து நீங்கள்? சார் அது சார் இப்படி வரேங்க சார். இப்படி தாங்க சார் ஓட்டிட்டு வந்தேன் வண்டி. யோ நான் அதை கேட்கலையா? சீட் பெல்ட் போடாமல் எதுக்கு எவ்வளோ வேகமாக வந்தேன்னு கேட்டால் ஏதோ உளறிட்டு இருக்க. சீட் பெல்ட் போடலான்னு தான் சார் வந்தேன். கரெக்டாக சிக்னல் பக்கத்தில் வர சார் ரெட் லைட் போட்டான். நான் செம்ம ஸ்பீடாக ரெட் லைட் அப்படியே பிரேக் பண்ணிட்டு போயிட்டேன் சார். இது சிக்னல் போட்டு சிக்னலில் நிற்காம வந்திருக்கியா? சார் சிக்னலில் நின்றுப்பேன் சார். சிக்னல் கொஞ்சம் முன்னாடி ஒரு கார் ஒன்று ஓரமாக நின்றுருந்துச்சா, அது இடிச்சிட்டேன். இடிச்சவொன்னே அவன் சொந்தக்காரனுக்கு டேன்னு கத்திட்டு துரத்திட்டு வரானுங்க சார். அதனால தான் அப்படியே செம்ம வேகத்தை அழுத்திட்டு வந்து சிக்னல் போட்டாங்க. சிக்னலையும் பிரேக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்பீடாக ஃபோனில் பேசிட்டே வந்துட்டேன் சார். ஏண்டா ஆளையும் வண்டியோட அடிச்சுட்டு வந்துட்டேன், சிக்னலையும் நிறுத்தலை, 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, சீட் பெல்ட்டும் போடலை, செல்ஃபோன் டிரைவிங்கு. உனக்கு எந்தெந்த கேஸரா தூக்கி போடுறது? எத்தனை கேஸரா போடுறது? நான் முடியலடா, தலை சுத்துதுடா. இவ்வளோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான். ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல சார். என் மாமன் பையன் அங்கே பேங்க்கில் நின்று ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டு இருக்கான் சார். சீக்கிரவான்ட்டு நான் எப்படி சார் அப்புறம் போகிறது அவனை பார்க்குறதுக்கு? உன் மாமன் பையன் எதுக்குடா பேங்க்கில் வெயிட் பண்ணுறான்? இல்லை ஏடிஎம் கடை தொலைச்சிட்டிங்களா? இல்லை என்னடா நடக்குது? நீங்கள் பண்ணுற விதங்களை பார்த்தா ஒரு மாதிரி பயமாக தான்டா இருக்குது. ஜர்க் ஆகுதுடா. சார் அவன் தான் சார் சொன்னான், என் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவன் தான் பேங்க்கை கொள்ளையடிச்சு முடிச்சோன்னு உனக்கு கால் பண்ணுற, வேகமாக வந்துருன்னா. நீங்கள் என்னையவே பிடிச்சிட்டு இந்த கேள்வி கேட்டுருக்கீங்க. போய் அவன்கிட்ட கேளுங்க சார், போங்க சார். ஏய் யாரா நீ? என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? ரொம்ப தலை சுத்துதுற. உண்மையுமே தெரியாதவங்க இந்த வண்டியை நிப்பாட்டிட்டேன்டா. என்னோட சர்வீஸில் இப்படி ஒரு ஆளை பார்த்தது, இந்த மாதிரி ஆன்சர்லேயும் நான் கேட்டதில்லை. இப்படிலாம் ஒரு ஆன்சர் வச்சுருக்கீங்களாடா? லூஸான இன்னசென்ட்டாக என்னன்னே புரியலடா எனக்கு. சார் இல்லை சார், உங்களை மாதிரி ஒரு போலீஸ்காரர் நின்றுருந்தா சார், லைசன்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி தான் சார் நான் வேகமாக வந்துட்டேன் சார். அப்போ லைசன்ஸும் இல்லையா? சார் இல்லை சார், பண்ணணும் சார், லைசன்ஸ் பண்ணணும் சார். அப்போ லைசன்ஸும் இல்லாட்டினா வண்டி யார் ஓடுதுரா? எனக்கு தெரியாது சார். அங்கே சாவியோடு நின்றுருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். வண்டி தெரில சார், யாருதுன்னு தெரில சார். உண்மையாக தெரில சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சாம்பார் ஆப் எனக்கு